அதிமுக ஆட்சியின் திட்டங்களை திமுக சிறப்பாகவே செயல்படுத்துகிறது. பேதம் பார்க்கும் பண்பு திமுகவிடம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக பதிலடி கொடுத்துள்ளது. அதிமுக அரசு நிறைவேற்றிய திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள திமுக, 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் அம்மா உணவகத்தை மேம்படுத்த 250 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறியுள்ளது. எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டம் திமுக ஆட்சியில் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு வாரத்திற்கு 5 முட்டைகள் வழங்கி சிறப்பு சேர்த்தவர் கலைஞர் என்றும் தெரிவித்துள்ளது. இதேபோல் அதிமுக ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கான சைக்கிள் வழங்கும் திட்டம் திமுக ஆட்சியில் விரிவுபடுத்தப்பட்டதும் அந்த கட்சியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதேவேளையில் திமுக ஆட்சியின் திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டதையும் திமுக பட்டியலிட்டுள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திருமண மண்டபமாக மாற்ற அதிமுக முயற்சித்தது. 1000 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றியது. கலைஞர் ஆட்சியில் கட்டப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை முறையாக பராமரிக்காமல் பாழ்படுத்தியது. துறைமுகம் மதுரவாயல் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை முடக்கியது அதிமுக அரசு என்றும் திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. சென்னை கடற்கரையில் நிறுவப்பட்ட கண்ணகி சிலை, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிலை ஆகியவற்றை அகற்றியது யார் என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அதேபோல் கலைஞர் நியமித்த 10,000 சாலை பணியாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள் அதிமுக ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள திமுக, நமக்கு நாமே திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், சமத்துவபுரம் திட்டம், உழவர் சந்தை உள்ளிட்ட திட்டங்களையெல்லாம் முடக்கியது யார் என்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.